மினாசான் கொனிச்சிவா. வெல்கம் டு நிகோன்கோ தமிழன் சேனல். ஸோ இன்னைக்கு ஜாப்பனீஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்காக அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, வீடியோ கடைசியில் ஒரு சீக்ரெட்டும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் பேசுகிற நம்மளுக்கு ஜாப்பனீஸை ஈஸியாக பேச முடியும். ஏன்னா தமிழோட சவுண்டோ ஜாப்பனீஸ் சவுண்டோ ஒரே மாதிரி தான் இருக்கும். அது கூடவே தமிழோட கிராமரும் ஜாப்பனீஸ் கிராமரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதோட லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை 3 ஸ்கிரிப்டாக பிரித்து வச்சுருக்காங்க. இரகானா, கட்டகானா, காஞ்சி. ஜாப்பனீஸ்க்கே உரிய வார்த்தைகளை இரகானாலையும் ஃபாரின் வேர்ட்ஸை கட்டகானாவும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு காஞ்சி. காஞ்சின்றது சைனீஸ் கிட்டேருந்து கடன் வாங்கின கேரக்டர். இதை ப்ரிட்டோரிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் காஞ்சி படிக்க உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஆனால் போக போக அதை நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி இந்த இரகானாவும் கட்டகானாவும் ஸ்டார்டிங்கில் ஒரு குழந்தை எப்படி தமிழை எழுத படிக்க கற்றுக்கமோ அதே மாதிரி நம்மளும் இதை கற்றுப்போம். இரகானாவும் கட்டகானாவும் 46 எழுத்துக்கள் இருக்குது. அப்புறம் காஞ்சி, அதுக்கு கணக்கே இல்லை, ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கப்புறமா ஜாப்பனீஸில் 5 லெவல் இருக்குது. ஸோ அப்சல்யூட் பிகினர்லேருந்து நேட்டிவ் ஜாப்பனீஸ் வரைக்கும் போவோம். இதை N5, N4, N3, N2, N1ன்னு டவுன்வோர்ட்ஸ்லேருந்து அப்வோர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் N3 வரைக்கும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பேச படிக்க எல்லாமே தெரிஞ்சிடும். இதை வச்சு நீங்கள் ஜாபும் ட்ரை பண்ணலாம். இந்த இரகானாவும் கட்டகானாவும் ஆ, இ, உ, ஏ, ஓ என்ற வார்த்தையை இதை பேஸாக வச்சு மீதி இருக்க 41 வார்த்தையும் உருவாக்கியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போது இதை எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் இரகானா கட்டகானா ரெண்டுத்தையும் நல்லா தரவாக படிச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய எழுதி பாருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குழந்தை எப்படி புதுசாக கற்றுக்குமோ அதே மாதிரி டெய்லி அதை எழுதி பாருங்கள், படித்து பாருங்கள், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் காஞ்சி. ஸ்டார்டிங் N5ல் மொத்தம் 100 காஞ்சி படிப்பீங்க. N4ல் 300 காஞ்சி படிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு லெவலுக்கும் அதிகமாகிட்டே போகும். நீங்கள் படித்ததை ஒரு டெஸ்ட்டாகவும் கண்டக்ட் பண்ணுவாங்க, JLPTன்னு. இது வருஷத்துலேயே 2 வாட்டி தான் வரும். ஒன்று ஜூலைலேயும் ஒன்று டிசம்பரில். ஒருவேளை உங்களுக்கு அதோட சீக்கிரமாக வேணும்னா நேட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இது வருஷத்தில் 12 மாதமும் நடக்கும். உங்களுக்கு இதை பற்றி எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன். சரி, இப்போ அந்த லாஸ்ட்டு சீக்ரெட் பார்ப்போமா. ஸோ ஜாப்பனீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்கள் இரகானா, கட்டகானா, காஞ்சி இது 3த்தையும் படிக்க ஆரம்பிப்பீங்க. அதை படித்து முடித்த பிறகு அவ்வளோதான் நினைப்பீங்க. நான் ஸ்டார்டிங்கில் படிக்கும் போதும் இதை பற்றி யாருமே சொன்னதும் இல்லை, நானும் இதை கேள்வியும் படலை. நான் ஃபுல்லாக யூடியூப்பில் உட்காந்து பார்த்தாலும் பிகினர்ஸுக்கு இது யாரும் சொல்லவும் மாட்டிக்கிறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இரகானா, கட்டகானா, காஞ்சி படிப்பீங்க. அதுக்கப்புறம் லெசன்ஸ் படிப்பீங்க. அதில் மொத்தம் 25 லெசன் இருக்குது. அந்த லெசனு நீங்கள் நார்மலாக கிராமர் வரும். கிராமர் மட்டும் இல்லாமல் பிளெயின் ஃபார்ம்னு ஒன்று கற்றுப்பீங்க. தே ஃபார்ம், டிக்ஷனரி ஃபார்ம், நை ஃபார்ம், அப்புறம் தா ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு 4 ஃபார்ம் கற்றுப்பீங்க. இதை நீங்கள் ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், ஒரு தனி வீடியோ போடுறேன். இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.